எல்லாருக்கும் வணக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா? ஆனா அவங்க எல்லாருமே கொறடாவோட உத்தரவை மீறி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நம்பிக்கை தீர்மானத்துல வாக்கு செலுத்துனாங்கன்னு சொல்லி அவங்களுடைய பதவிகள் எல்லாம் இபிஎஸ் அவர்கள் பறிச்சிருந்தாங்க. இப்ப அந்த பறிச்ச பதவிக்கு ஈக்குவலா ஏன் அதுக்கும் மேலனே சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய பதவி கொடுத்திருக்கிறாங்க. முக்கியமா எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு ஒரு உயரிய பதவி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்கு. என்னன்னு பாத்தரலாமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பிளவு இணைவு அப்படின்றது தொடர்கதையா இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுவும் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுல இருந்து இப்ப வரைக்குமே அவங்களுக்குள்ள பிளவு வந்துடுச்சு. இல்லப்பா மறுபடியும் இணைஞ்சிட்டாங்க, ஐயோ மறுபடியும் பிளவு வந்துடுச்சு. எம்ஆர்சி நகர்ல ஒரு மீட்டிங், இந்த பக்கம் இபிஎஸ் அவங்க தலைமையில ஒரு மீட்டிங், ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி அவங்க தலைமையில ஒரு மீட்டிங் அப்படின்ட்டு மாறி மாறி இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல ஏடிஎம்கே ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல ராயப்பேட்டால ஒரு ஒரு போஸ்டர்லாம் வச்சு பயங்கரமா, அதாவது குள்ளநரி, குடிகார குள்ளநரி அப்படின்லாம் மென்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவா தான் அந்த போஸ்டர்லாம் இருந்துச்சு. இப்ப ஃபைனலா பதவியை நீங்க பறிச்சிட்டீங்க. ஆனா அவங்க மறுபடியும் உங்கள்ட்ட வந்துட்டாங்க, மன்னிப்பு கடிதம் கொடுத்து நாங்க இனிமே நீங்க சொல்றதுதான் கேட்போன்ற மாதிரி வந்துட்டாங்க. அப்படி அவங்க வந்தாலும் அவங்களுடைய கரங்கள் தான் இணைந்ததை தவிர அவங்களுடைய மனங்கள் இணையலன்னு நம்ம இப்ப சட்டசபையிலே அவங்களுடைய அவங்களுடைய கரங்கள் தான் இணைந்தது, அவங்களுடைய மனங்கள் இணையலன்னு நம்ம சட்டசபையில பார்த்தோம். ஏன்னா இபிஎஸ் வெளிநடப்பு செய்யும் போது மற்றவங்க எல்லாம் வெளியில வரல, அங்கேதான் இருந்தாங்க. அதற்கப்புறம் முதல்வர் விஜய் அவர்களை போய் பாராட்டி இருக்காங்க. எஸ்பி வேலுமணி அவங்க எல்லாம் போயிட்டு நீங்க நல்லா பேசுனீங்க அப்படின்ற மாதிரி பாராட்டி இருந்தாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இபிஎஸ் அவர்கள் மறுபடியும் இவங்க தாவேகா பக்கம் போகலாம். ஏன்னா ஆல்ரெடி 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, 5 பேர் பண்ணிட்டாங்க விஜயபாஸ்கர் அவங்களோட சேர்த்து. அடுத்ததாக சிவி சண்முகம் அவங்க நிலைப்பாடு என்னன்றது இது வரைக்கும் தெரியல, ரொம்பவே சைலண்டா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து தாவேகாக்கு போவாங்களா இல்ல இந்த ஏடிஎம்கே பக்கமே வருவாங்களா என்னன்றது தெரியல. ஆனா எஸ்பி வேலுமணி அவர்கள் மட்டும் நம்ம கழகத்தை ஒன்றிணைக்கணும். இப்ப சிவி சண்முகம் அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க இபிஎஸ் கூட நீங்க மொபைல்ல பேசுங்க, நீங்க மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டாம், அந்த மாதிரிலாம் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் மொபைல்ல நீங்க பேசுங்க போதும். இப்ப என் முதுகுல குத்திட்டு நீங்க போனீங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா நீங்க ரிட்டர்ன் வரும்போது நான் உங்களை தாயுள்ளத்தோட ஏத்துப்பேன் அப்படின்ற மாதிரி இபிஎஸ் சொன்னாங்க இல்லையா? இப்ப எங்களெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க, நீங்களும் வாங்க உங்களையும் ஏத்துப்பாரு அப்படின்ற மாதிரி எஸ்பி வேலுமணி அவர்களும் தூது போனாங்க. ஆனா அதெல்லாம் ஒன்னும் பெருசா வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணி அவர்கள் கூட சிங்கப்பூர் போனதாக செய்திகள்லாம் வந்துச்சு. உங்க சங்காத்தமே வேண்டாம், நான் போறேன் சிங்கப்பூருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க போனாங்கன்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு நடுவுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிவி சண்முகம் அவர்கள் இபிஎஸ் பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை தான் உங்களுக்கு 47 தொகுதியில இடம் கிடைச்சிருக்கு, இவ்வளவு தொகுதியில நீங்க வின் பண்ணிருக்கிறீங்க, இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது வந்திருக்காது, உங்க தலைமையில எங்களுக்கு தோல்விதான் கிடைச்சது. 10 தோல்வி பழனிசாமியா இருந்த நீங்கள் இப்ப 11வது தோல்வி பழனிசாமியா மாறிட்டீங்க. அதோட இல்லாம எடப்பாடி தொகுதியில நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ஸ்டாண்டர்டா வெற்றி பெறல, அங்கவே நீங்க தட்டு தடுமாறி தான் நீங்க வெற்றி பெற்றீங்க. ஆனா நீங்க இப்படி பேசக்கூடாது. பாமகன்ற ஒரு கட்சி உங்களுக்கு ஆதரவு கொடுக்கல, ஒரு கூட்டணியில இணையலைன்னா கண்டிப்பா அந்த வன்னியர் சமூக வாக்கெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது, 47 எம்எல்ஏக்கள் உங்கள்கிட்ட இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சிவி சண்முகம் அவங்க பேசினாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அதிமுகவுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சிவி சண்முகம் இப்ப இவ்வளவு பேசுறாங்க, இவருக்கு பதவி பிச்சை போட்டதே இபிஎஸ் தான், இவருடைய துறையே வேற. ஏன்னா முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க இல்லையா, அப்ப இருந்த துறையே வேற. ஆனா செல்வம் கொழிக்கிற ஒரு துறைக்கு மாத்துனது யாரு? இவர் தானே. எல்லா பதவியும் இவர் தான் கொடுத்தாரு. இபிஎஸ் மூலமா சிவி சண்முகம் அவர்கள் நல்லது எவ்வளவோ அடைஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இப்ப கடைசியா இபிஎஸ்ஏ திட்டுறாங்கன்ற மாதிரி அவரும் சொன்னாரு. சரி, இந்த கதையெல்லாம் விட்டுறலாம். இப்ப நிறைய பேரோட பதவியை நீங்க பறிச்சீங்க இல்லையா, இப்ப அவங்களுடைய பதவியை கொடுத்தீங்களா கொடுக்கலையா, எப்ப கொடுப்பீங்க, கொடுத்தாலும் என்ன மாதிரி பதவி கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. சோ அந்த கேள்விக்கான பதில் தான் இது. எஸ்பி வேலுமணி அவர்கள்ட்ட இருந்து பறிக்கப்பட்ட அந்த பதவிக்கு பதிலாக அவருக்கு அதிமுகவினுடைய துணை பொது செயலாளர் அப்படின்ற ஒரு பெரிய பதவியை இபிஎஸ் கொடுத்திருக்கிறாங்க. சிஆர் விஜயபாஸ்கர், மணிகண்டன் இவங்க எல்லாருக்குமே கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்திருக்கிறாங்க. அதோட இல்லாம சி வீரமணி இவங்களுக்கும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்களாக அறியப்படுற இவங்களுக்கு ஒரு நல்ல பதவி தான் தரணும் இல்லையா? இபிஎஸ்க்கு அப்புறம் அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய இடத்துல யார் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதிமுகவுடைய சீனியரா இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள், சி சண்முகம், விஜயபாஸ்கர்
விஜயபாஸ்கர் இவங்க எல்லாரும் தான், CR விஜயபாஸ்கர் இவங்க எல்லாம் தான் அங்க வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாங்க. KP முனுசாமி இவங்களெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். ஆனா நீங்க வந்து உங்களை மீறி அவங்க செயல்பட்டாங்க, அதிமுகவினுடைய கொறடாவோட உத்தரவை மீறி அவங்க செயல்பட்டாங்கன்னு பதவியெல்லாம் பறிச்சிங்க. அதுலயே வந்து SP வேலுமணி அவர்கள் ரொம்பவே வந்து சோகம் சொல்ல முடியாது, கோவம்னு சொல்லலாம். ரொம்பவே கோவத்துல இருந்தாங்க. சரி, நீங்க பதவியே பறிச்சிங்க, நாங்க மறுபடியும் திரும்பி வந்துட்டோம் இல்லையா, மன்னிப்பு கடிதமும் கொடுத்தாச்சு, டைரக்டாவும் உங்களை பார்த்து பேசியாச்சு, இப்படி சுமூகமா எல்லாம் போயிட்டு இருக்கும்போது எங்கள்கிட்ட இருந்து பறிச்ச பதவியை நீங்க கொடுக்கணும் இல்லையா? பதவியை பறிச்ச நீங்க அடிப்படை உறுப்பினர் அப்படின்ற அந்த தொண்டன் அப்படின்றதுல இருந்து நீங்க வந்து தூக்கி இருக்கலாம் இல்லையா? அது உங்களால தூக்க முடியாது. அதனாலதான் நீங்க வந்து பதவியை பறிச்சிங்க. இப்ப பறிச்ச பதவியை கொடுக்கலாம் இல்லையா? எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இன்னும் நீங்க வந்து கொடுக்கலன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய மன வருத்தம், மன கசப்பு இது எல்லாமே SP வேலுமணி அவர்களுக்குள்ள இருந்துச்சு. அவங்களுக்குள்ள மட்டும்தான் பாத்தீங்கன்னா இல்ல, கண்டிப்பா யாருடைய பதவியெல்லாம் பறிச்சுட்டு அவங்களுடைய பதவியை திருப்பி கொடுக்காம இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு மன வருத்தம் வந்து இருந்துச்சு. இதுவே வந்து அதிமுகவுல முரணா மாறுனுச்சு. ஏன்னா அதிமுகவுடைய தலைவரா இருக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா EPS அவர்கள் தான், பொதுச் செயலாளரா இப்ப இருந்துகிட்டு இருக்காரு. இப்ப வரைக்குமே பவர் அவருக்கு தான். அவர் அங்க சொல்றதுதான், அவர் யாரை வச்சுக்கணும், யாரை நீக்கணும், யாரை என்ன பண்ணணும்ட்டு அவருக்கு வந்து தெரியும். அவர் சொன்னா அந்த பேச்சுக்கு அங்க அப்பீல் கிடையாது. ஏன்னா பவர் அவரோடது. யாரு வேணா ராஜினாமா பண்ணுங்க, யாரு வேணா குதிரை பேரத்துக்கு மயங்கி கட்சி மாறி போங்க, ஆனா எனக்கு உண்மையா இருக்கிறவங்க, என்னோட விசுவாசிகள் என் கட்சியில இருப்பாங்க. ஆனா MGR அவர்களுக்கு விசுவாசியா இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்ல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய விசுவாசிகளாக இருக்கட்டும், அவங்களாம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய அதாவது EPS அவர்களுக்கு விசுவாசிகளாக 100% விசுவாசிகளா யார் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் கட்சியில இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டோட EPS இருந்தாங்கன்ற மாதிரி நிறைய வந்து நம்ம பேசியிருக்கோம். சோ அதே தான் அவரும் வந்து பண்ணாரு. அவர் ஈகோல இருந்து கொஞ்சம் கூட இறங்கி வரல. நான் தான் இங்க மெயின் தலை, பொதுச் செயலாளர் நான் தான், பவரும் எனக்கு தான், பதவியும் எனக்கு தான், நான் சொல்றதை கேட்டீங்கன்னா கட்சியில இருப்பீங்க, இல்லைன்னா நீங்க போயிட்டே இருங்க, நானே உங்களை நீக்கிடுவேன், இல்ல நீங்களே ராஜினாமா பண்ணிட்டு டீசெண்டா போயிடுங்க அப்படின்ற மாதிரிதான் நிலைப்பாடு இது வரைக்கும் இருந்துச்சு. சோ ஒரு வழியா இப்ப வந்து SP வேலுமணி அவர்களுக்கு வந்து அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற பதவி வந்து கொடுத்துட்டாங்க. இதற்கப்புறம் அவங்களுக்குள்ள வந்து முரண்பாடு இருக்குமா இல்லையான்றது தெரியல. இது வரைக்கும் இந்த பதவி வந்து அவர்கிட்ட இருக்கும் அப்படின்றதும் வந்து தெரியல. ஏன்னா CV சண்முகம் அவர்கள் நிலைப்பாடு என்னன்னே தெரியல. MP பதவியை ராஜினாமா பண்ணாங்க, ஆனா MLA பதவியை எதுவும் பண்ணல. இப்போதைக்கு அவங்க சைலண்டா இருக்கிறாங்க, சைலண்ட் மோடுல. ஒருவேளை ராஜினாமா பண்ணிட்டு TVKக்கு போனாலும் போகலாம். இடைத்தேர்தல் இப்போதைக்கு 6 தொகுதியில அறிவிச்சிருக்கிறாங்க இல்லையா? திருச்சி கிழக்குல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அது இல்லாம புதுக்கோட்டை விராலிமலை தொகுதியில, அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை இப்படின்னு இவ்வளவு தொகுதியில இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. சோ இதை தொடர்ந்து CV சண்முகம் அவங்களும் ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா அந்த தொகுதிக்கும் இடைத்தேர்தல் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க எந்த கட்சிக்கு போவாங்க, DMKக்கு போவாங்களா இல்ல TVKக்கு போவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது. ஆனா இது வரைக்கும் DMKல இருந்தக்கூடிய கூட்டணிகள்லாம் இப்ப தொடர்றாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஒவ்வொருத்தரா வெளியில வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா மதிமுக கூட வெளியில வந்துட்டாங்க. அவங்க நிலைப்பாடு அப்படிதான் இருக்குது. சோ இவங்க மறுபடியும் அங்க போவாங்களா, அங்க போனா அதே இங்க இருந்து இங்க கிடைச்ச அதே பதவி, இங்க இருந்து அதே மதிப்பு மரியாதை அங்க கிடைக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டவுட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சோ எல்லாத்துக்கும் மேல இப்ப SP வேலுமணி அவர்களுக்கு அவங்க ஆசைப்படுறதை விட அதிகமான ஒரு மிகப்பெரிய பதவியை அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது. சோ இந்த பதவியில இது வரைக்கும் எது வரைக்கும் இருப்பாரு, எது வரைக்கும் இந்த பதவி அவருக்கு நிலைக்கும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியல. சோ அதிருப்தியில இருந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் இப்ப வந்து ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. இப்ப CV சண்முகம் அடுத்ததாக என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.